ஹாய், வணக்கம். மாசப் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ஸ் நியூ பாலிசி. ஸோ வாட்ஸ்அப்பில் இனிமேட்டுக்கு டேட்டாவை எல்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ தேர் வில் பி எ நோ ப்ரைவசி அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு 4 நாட்களாக நியூஸில் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது. வாட்ஸ்அப்போட நியூ ப்ரைவசி பாலிசி இஸ் இட் அண்ட் எண்ட் டு டேட்டா ப்ரைவசி அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம சின்ன வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. ஸோ வாட்ஸ்அப்ஸ் நியூ பாலிசி அண்ட் எண்ட் டு த ப்ரைவசி. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஜென்ரலாக இப்போ தனியுரிமை கொள்கை, ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிறது தனியுரிமை கொள்கை. அதில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப்போட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஸ்புக் தான். ஏன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் தர டேட்டாவை எல்லாமே ஃபேஸ்புக் கீழே இருக்கிற எல்லா ஆப்புக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் ஓகேங்களா, வெதர் யூ அக்ரி ஆர் நாட் அக்ரி, அது பிரச்சனை கிடையாது. February 8, 2021 அப்புறம் நாங்கள் இதுதான் பண்ணுவோம். நீ இதை டிக் பண்ணல, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஐ அக்ரி நீ டிக் பண்ணல வாட்ஸ்அப்பில் அப்படின்னா நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. அப்படின்றத மாதிரி தான் புது ப்ரைவசி பாலிசி வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ஃபுல்லாக வந்திருக்கு, உலகம் முழுக்க எதிர்ப்பு வந்திருக்கு. ஏன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வாங்கின அப்போ ஃபேஸ்புக் என்ன சொல்லிச்சுன்னா, வாட்ஸ்அப்போட டேட்டாவை நாங்கள் கண்டிப்பாக என்னோட பேரண்ட் கம்பெனிக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம், பேரண்ட் கம்பெனிக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் வாங்கினாங்க. ஆனால் இப்போ 180 டிகிரி எக்ஸாக்டாக அதுக்கு அவங்க சொன்னதுக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் உருவாயிருக்கு. வாட்ஸ்அப் அப்டேட்டில் இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதா ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஓகேங்களா, அவங்க என்னன்னா அந்த பிரகாஷ் ராஜ் படத்துல கேட்பாங்களே, 2 விரல்ல ஏதாவது ஒரு விரல் தொடு. சந்தோஷ் சுப்ரமணியபுரத்துல சந்தானம் கேட்பான ஜெயம் ரவிட்டு 2 விரல்ல ஏதாவது தொடு. யூ ஹேவ் டு நோ அதர் கோ. நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணா நீ கண்டிப்பா ஐ அக்ரி டிக் பண்ணு. நீ ஐ அக்ரி டிக் பண்ணிட்டுனா வாட்ஸ்அப்ல இருக்கிற அத்தனை டேட்டாவும் நான் ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணுவேன். ஃபேஸ்புக்கு மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமுக்கும் ஷேர் பண்ணுவேன், எல்லா ஆப்ஸுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். அதில் நீ ஒத்துக்கிட்டு தான் நீ டிக் பண்ணி ஆகணும். இல்லை நீ ஒத்துக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத. மேக் இட் சிம்பிள். நீ ஒத்துக்கிற அப்படின்னா உன்னோட டேட்டா எல்லா ஆப்புக்கும் ஷேர் ஆகும். ஒத்துக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் நீ யூஸ் பண்ணாத, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ கொண்டு வந்திருக்க புதிய பிரைவசி பாலிசி. You will need to accept these updates to continue using WhatsApp. This is the main thing. You will need to accept these updates to continue using WhatsApp. நீ வாட்ஸ்அப்பை தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக இந்த அப்டேட்டை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டைம் February 8, 2021 அவங்க வச்சிருக்க டெட்லைன். ஸோ அதனால தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எல்லாமே வாட்ஸ்அப்பை நிராகரிப்போம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வந்துட்டு இருந்தது. இதுதான் டிவியில் பெரிய டிபேட் நடந்தது, டிவியில் ஹைலைட் ஷோவாக கொண்டு வந்ததும் இதுதான். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் யூனியன் மினிஸ்ட்ரி கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. எப்படி நிறைய சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணீங்களோ அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்குக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுங்க, டேட்டாவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எடுப்பேன்னு சொன்னாங்கன்னா வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்குக்கும் தாராளமாக பேன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலில் டிஃபால்ட் ஆப்பில் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக், ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப், செகண்ட் தான் ஃபேஸ்புக். ஓகேங்களா, ஆண்ட்ராய்டு மொபைல்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் இருந்தால் தான் அது ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இப்போ அவங்க டேட்டாவை நாங்கள் எடுப்போம் அப்படின்ற பகிரங்கமாக வாட்ஸ்அப் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஷுட் கம். கவர்மெண்ட்டை நீங்கள் இப்போ இதுக்கு ஏதாவது பண்ணுங்க, டேட்டாவை எடுக்கக்கூடாது. ஏன்னா இட்ஸ் அ ப்ரைவசி.
ஒரு பிரைவேட்டா ஒரு சேட் பண்ற டேட்டாவை எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி எடுக்கணும்? அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ற ஒரே காரணத்துக்காக அவங்க எல்லாத்தையும் எடுக்கிறதுல எந்த விதத்துல இது நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னைக்கு அதுக்கான லெட்டர்ஸ் கூட யூனியன் மினிஸ்ட்ரி கிட்ட சப்மிட்லாம் பண்ணி இருக்கிறாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டாண்ட் எடுக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. Data that will be given to Facebook and other subsidiaries includes என்னென்ன எடுக்கப்படும் வாட்ஸ்அப்ல இருந்து அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உன்னுடைய ஃபோன் நம்பர், உன்னுடைய டிரான்சாக்ஷன் டேட்டா, ஓகேங்களா, நீங்க எப்படியெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுன, யார் யார் கூட பேசுன, என்னென்ன இமேஜை ஷேர் பண்ணுன, என்னென்ன வீடியோவை பார்த்த, ஓகேங்களா, உன்னுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன, நீ ஃபெஸ்டிவலுக்கு எங்கே போகிற, எந்தெந்த கடையில் நீ வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கிற, இன்க்ளூடிங் எக்ஸெட்ரா A to Z மொபைலை வச்சு நீ என்னென்ன பண்ணுறியோ அத்தனையும் அந்த டேட்டாவை எல்லாமே ஷேர் பண்ணப்படும். And that including your IP address, main concept, including your IP address, internet protocol address, அதையும் சேர்த்து தான் IMEI நம்பர் முதல் கொண்டு, ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த பிரைவசி பாலிசி செக்ஷன்ல அவங்க தெளிவா போட்டாங்க. இன்ஃபர்மேஷன் வி கலெக்ட் அப்படின்னு சொல்லி அது கீழே தெளிவாவே சின்னதாவே அது எழுதிட்டாங்க. நம்ம எதுவுமே படிக்காம அப்டேட் பண்ணியிருப்போம். நேரத்துக்கு அப்டேட் பண்ணிருந்தா உன்னுடைய அத்தனை டேட்டாவும் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் வாட்ஸ்அப் டேட்டாபேஸ் அண்ட் இட் வில் பி பப்ளிக். அது பப்ளிக்குக்காக மட்டுமே இனிமேட்டுக்கு ஷேர் செய்யப்படும். தேர் இஸ் நோ பிரைவசி ஹியர் ஆஃப்டர். ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப்னால என்ன மாறி இருக்கு, இந்த புது பிரைவசி பாலிசினால என்ன மாறி இருக்கு? 2014 ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப் கம்பெனியை விலைக்கு வாங்குறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இட்ஸ் அ பிரைவசி சென்ட்ரிக் மெசேஜிங் ஆப்பா தான் இருக்கும், இந்த பிரைவசியை நாங்க கை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. ஆனா இப்ப வேற வழி இல்லாம அதை அப்படியே யூ டர்ன் அடிச்சு ஃபேஸ்புக் அண்ட் அதர் ஃபேஸ்புக் கம்பெனி, ஃபேஸ்புக்கு சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி, அந்த கம்பெனிஸும் இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ஃபேஸ்புக் தான் மெயினாக சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸ்புக் சப்சிடரி கம்பெனிஸ், இன்ஸ்டாகிராம் நிறையா இருக்குது. ஸோ அந்த கம்பெனியுமே வந்து உன்னுடைய வாட்ஸ்அப் டேட்டாவை ஃபுல்லாகவே அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான பாலிசி தான் இந்த புது ப்ரைவசி பாலிசி. முன்னாடி வந்து என்ன இருந்தது அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் டேட்டாவை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணாதன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த ஆப்ஷனே அவங்க எடுத்துட்டாங்க. புது ப்ரைவசி பாலிசியில் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற அப்படின்னா நீ ஃபுல்லாக எனக்கு நான் சொல்கிறது தான். நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற அப்படின்னா உன்னோட அத்தனை டேட்டாவும் நான் அக்சஸ் பண்ணிப்பேன். அது பப்ளிக் தான். அது ஃபேஸ்புக் நான் ஷேர் பண்ணுவேன், இல்லை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணுவேன், அது என்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் சொல்லிட்டாங்க. என்ன டேட்டாவை வாட்ஸ்அப் கலெக்ட் பண்ணும்? வாட் டேட்டா இஸ் கலெக்டட் பை வாட்ஸ்அப்? எந்த ஃபோன் நீ யூஸ் பண்ற, எந்த மாடலு, எப்போ வாங்கினது, அதில் எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனு, பேட்டரி ஸ்டேட்டஸ், எந்த டைம் ஜோனில் வேலை பார்க்குற, ஜிபிஎஸ் லொக்கேஷன், ஐபி அட்ரஸ், எல்லாமே நீ வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைல் பிக்சர் முதல் கொண்டு, மேக் இட் சிம்பிள், உன்னோட வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைல் பிக்சர்லேருந்து உன்னோட இன்ஃபர்மேஷன், அந்த ஃபர்ஸ்ட் பேர் ஸ்டோர் பண்ணுவோம் தெரியுமா, அது முதல் கொண்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சிம்பிளாகவே சொல்லிட்டாங்க. இட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மெட்டா டேட்டான்னு படிச்சிருப்போம். ஏ டேட்டா தட் சேஸ் அபவுட் த டேட்டா, ஓகேங்களா, டேட்டா தட் சேஸ் அபவுட் த டேட்டான்ற மாதிரி. ஸோ எவ்ரி டேட்டா தட் யூ ஆர் யூஸிங் த்ரூ வாட்ஸ்அப் வில் பி ஸ்டோர்ட். எவ்ரி டேட்டா, அது பிக்சரு, வீடியோ, ஆடியோ, பிடிஎஃப் ஃபைல்ஸு, வேர்ட் டாக்குமெண்ட்டு, இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ், நீ எந்த லாங்குவேஜில் அனுப்புகிற, எவ்ரி திங் தட் வில் பி ஸ்டோர்டு. அடுத்தது வாட்ஸ்அப் பேல நீ யூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் முதல் கொண்டு, ஓகேங்களா, வாட்ஸ்அப் பேல யூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ்
முதல் கொண்டு அது எப்படியா வேணா டிரான்சாக்ஷன்ஸ் எந்த பேங்க்ல எந்த அக்கௌண்ட் நம்பர்ல யாருக்கு நீ பணம் அனுப்பிச்சிருக்கிற ஷேர் பண்ணிருக்க பணத்தை உனக்கு உன் அக்கௌண்ட்ல எங்க இருந்து பணம் வந்திருக்கு அத்தனையும் வந்து உனக்கு எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்னதான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் மூக்க நுழைக்கிறது வாட்ஸ்அப். நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் மூக்க நுழைக்கிறது வாட்ஸ்அப். What data is shared with Facebook and other Facebook companies? So ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் everything that collected by WhatsApp is now shared with Facebook. நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ற இல்லை ஷேர் பண்ற தெரியுமா, அதையும் ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அதை ஷேர் பண்றதுனால அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவான்ற ஒரு நபர் வந்து நிறைய விஜய் சேதுபதி படமே பார்த்துட்டு இருக்கிறாரு, வாட்ஸ்அப்ல விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸ்னா இருந்தோ இல்ல நயன்தாரா ஃபேனா இருந்தோ நயன்தாரா படமே நிறைய பார்த்துட்டு இருக்கிறாரு, நயன்தாரா சீன்ஸ் நயன்தாரா இமேஜஸே ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்ல வந்து அவன் ஸ்க்ரோல் பண்றப்ப அந்த சிவான்ற நபர் ஸ்க்ரோல் பண்றப்ப இமேஜஸ் வீடியோஸ் ரிலேட்டட் டு நயன்தாரா வந்து அட்வர்டைஸ்மெண்டா ஆடா அது கிரியேட் ஆகும். தட் வில் ஜெனரேட் மணி டு த ஃபேஸ்புக். ஓகேங்களா? ஸோ நாம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு அந்த டேட்டாவை அவன் ஷேர் பண்ணி வச்சு அதில் ஆடு கிரியேட் பண்ணி அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. மேக் இட் சிம்பிள். நீங்க வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே ஃபேஸ்புக்கு டிட்டோவா கொண்டு வந்து அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த சிவான்ற நபர் இதுல தான் அதிகமா பார்த்துருக்கிறான். ஸோ ஆக்ட்ரஸ்ல நயன்தாரா ஃபர்ஸ்ட் வராங்க, ஆக்டர்ல அவன் அதிகமா ஷேர் பண்ணது விஜய் சேதுபதி, புக்ல அதிகமா பார்த்தது பொன்னியின் செல்வன் அப்படின்னா அது ரிலேட்டடான ஆடை கொண்டு வந்து உன்னோட ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாத்துலயும் ஓட விடுவாங்க. ஓகேங்களா? அப்ப நீ அதை கிளிக் பண்ண அப்ப அப்படின்னா so it will generate the money to the Facebook. Make it simple. So this is the concept that lies. ஏன் வந்து டேட்டாவை வந்து ஃபேஸ்புக்கு ஷேர் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேயும் ஸோ இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸாக இப்போ முடிய போகுது. ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும்னு சொல்கிறத அது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் பண்ணுறப்ப அவனுடைய பேங்க் அக்கௌண்ட் முதல் கொண்டு அத்தனையும் அவங்க ஷேர் பண்றப்ப அதை வந்து வெளியே போச்சு அப்படின்னா பிரைவசி அப்படின்றது ஒண்ணு இல்லாமே போயிடும். ஓகேங்களா? உன்னுடைய கிட்டத்தட்ட ஏடிஎம் பின் வெளியே சொல்லுவோமா நாம? கண்டிப்பா நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா இது அதுக்கும் மேல போய் உன்னுடைய பேங்கோட ஒட்டுமொத்த ஜாதகமே உன்னோட பேங்க் அக்கௌண்ட் ஜாதகமே பிசினஸ் வாட்ஸ்அப்ல நீ வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் ஜாதகம் சொல்ற மாதிரி இப்போ ஒரு பிசினஸ் டீல் பேசி நீ வச்சிருக்கிற அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ வாட்ஸ்அப் பேல வந்து பேங்க் அக்கௌண்ட் ஜாதகம் இருக்க போகுது. இப்போ பிஸ்னஸ் அக்கௌண்ட்ல வந்து உன்னோட பிஸ்னஸ் டீலை பத்தி பேசிட்டு இருக்கிற அப்படின்னா அது இப்போ ஏபிசின்ற ஒரு கம்பெனி XYZ ஒரு கம்பெனி வந்து சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா PQRS அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து XYZ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா அந்த டேட்டாவை அவன் ஃபேஸ்புக் கிட்ட தாராளமா காசு கொடுத்தே வாங்கலாம். கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பை ஏஜென்சி மாதிரி போயிட்டு இருக்குது. காசு தந்தினா நான் உனக்கு வித்துருவேன் உன்னோட டேட்டாவை. தட்ஸ் இட், மேக் இட். இந்த சென்ஸ்ல தான் இப்போ அந்த நியூ பிரைவசி பாலிசி போயிட்டு இருக்கு. முன்னாடி வாட்ஸ்அப்போட பாலிசி என்ன சொல்லுச்சுன்னா we do not allow third party banner ads on WhatsApp. ஓகேங்களா? மூன்றாவது நபரோட எந்த விளம்பரமும் வாட்ஸ்அப்ல வராதுன்னு முன்னாடி சொன்னாங்க. ஆனா இப்ப புது பாலிசில அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு லைன், if we ever do we will update this policy. தேவைப்பட்டால் நாங்கள் இதை அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா வாட்ஸ்அப்லயும் உனக்கு இப்போ யூடியூப்ல ஓப்பன் பண்ணதும் பிரைவேட் ஆட் எல்லாம் வருது இல்லை சின்னதா. இப்போ நீங்க ஏதோ ஒரு டீசர் பார்க்கணும், இப்போ நக்கலைட்ஸே ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஆடு நடுவுல வருது தெரியுமா, ஒரு பெய்டு ஆடு மாதிரி ஒன்று வரும் தெரியுமா. ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் இன்னைக்கு மேல கொண்டு வரதுக்கான பாலிசியை நாங்க அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர் அவர் மெசேஜஸ் அண்ட் போட்டோ செக்யூர்? கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஆனா சொல்லிக்கலாம் மெசேஜஸ் அண்ட் போட்டோஸ் வந்து நான் ஃபேஸ்புக்லயோ வேற எதுலயும் ஷேர் பண்ண மாட்டேன் தாராளமா சொல்லலாம். ஓகேங்களா? பட் அவங்க நம்ம மெசேஜ போட்டோவை கண்டிப்பா ஸ்டோர் பண்ணுவாங்க ஒன்ஸ் தே ஹவ் பின் டெலிவர். இன்னொருத்தருக்கு நம்ம அனுப்புறோம் தெரியுமா, அந்த மெசேஜ் அந்த டபுள் டிக் ஆச்சுன்னா கண்டிப்பா அது
வாட்ஸ்அப் ஒரு டேட்டா பேஸ்ல கண்டிப்பா ஸ்டோர் செய்யப்படும். ஸோ அதனால இவ்வளோ பண்றவங்க நம்மளுடைய மெசேஜஸையும் இதையும் பண்ண. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் மெசேஜஸ் ஸ்டோர் பண்றதுனால வாட்ஸ்அப்க்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இந்த காலத்து திருடனுக்கு உன் வீட்டு சாவி தேவையில்லை, உன்னை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போதும். திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஏஜ். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். டேட்டாவை சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு அது இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல, ஆயுதம். நீங்க எல்லாம் திருடனுங்க, நான் தேடு. அதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத விட ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் மெசேஜ் அவன் வித்தாங்கன்னா காசு கிடைக்கும்ல, அந்த இண்டிவிஜுவலா சேர்க்க போய் தான் பிசினஸா மாறுது. ஸோ அப்படிதான் அவங்க கொண்டு போறாங்க. How will it affect? இது எப்படி நம்மள பாதிப்புக்குள்ளாகும்? Once we agree to the new privacy policy, which is compulsory, ஓகேங்களா, WhatsApp will start sharing our data with Facebook to improve our Facebook ads and product experiences by bringing more personalized ads, recommendations, offer and other content. நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான், சிவான்ற நபர் வந்து வாட்ஸ்அப்ல அதிகமா விஜய் சேதுபதியோட இதை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அவரோட ஃபேஸ்புக்ல வந்து விஜய் சேதுபதி ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் நிறைய கொண்டு வந்து அது மூலமா காசு பார்க்கறது தான். ஸோ அதை பத்தியே ஸோ கண்டிப்பா ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிவான்ற நபர் வந்து வாட்ஸ்அப்ல அதிகமா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹியூமன் டெண்டன்சி ஃபேஸ்புக்ல இப்போ விஜய் சேதுபதி பார்த்தா ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ண தோணும் நம்மளுக்கு. தட் இஸ் த ஹியூமன் நேச்சர், ஹியூமன் டெண்டன்சி. ஸோ அந்த வச்சு தான் அவங்க வந்து ஆடை கிரியேட் பண்ணி காசாக்கணும்னு வாட்ஸ்அப் அஃப்கோர்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் முடிவு பண்ணியிருக்காங்க. வை ஃபேஸ்புக் நீட்ஸ் மை டேட்டா, வாட்ஸ்அப் டேட்டா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 1.5 பில்லியன் வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருக்காங்க உலகம் முழுக்க. ஓகேங்களா, 1.5 பில்லியன் வாட்ஸ்அப் யூசர்ஸ் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் மொபைல்ல பாப்புலரா இருக்க மெசேஞ்சர் ஆப்பே வந்து வாட்ஸ்அப் தான். ஸோ இப்போ ஃபேஸ்புக் என்ன நினைக்குது அப்படின்னா இதை ஃப்ரீயா விடுறது பதில் இதை வச்சு நம்ம காசாக்கிக்கலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், அந்த இரும்பு திரை படத்துல வரும் தெரியுமா, அர்ஜுன் சொல்லுவானே, இப்போ உன் வீட்டுக்குள்ள நுழையினா எனக்கு சாவி தேவையில்ல, உன்னுடைய மொபைல் இருந்தா எனக்கு போதும், நான் எல்லாமே பண்ணிடுவேன் இங்க அந்த டெவில் ரூம் அப்படின்னு சொல்லுவானே, த சேம் கான்செப்ட். ஸோ Facebook is now planning to cash in the same by using it to collect the data for pushing the products and advertisements. ஸோ அது ரிலேட்டடாக அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ப்ராடக்ட்ஸோட ஆடை கொண்டு வந்து உங்கள் பேஜில் போட்டு ஃபேஸ்புக் பேஜில் போட்டு அதை வச்சு ஃபேஸ்புக் காசாக்கணும்னு பார்க்குறாங்க. இட்ஸ் இஸ் சேஃப் டு டெலிட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நவ். ஸோ அப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே தேவையில்லை, நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை சிம்பிளாக டெலீட் பண்ணுறதுனால மட்டுமே ஒட்டுமொத்த டேட்டாவும் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து டெலீட் ஆகிடாது. The deleting our account does not delete all of our data from the platform. ஸோ நம்ம டேட்டாவை என்னென்ன அனுப்பிச்சிருக்கோம், மெசேஜஸ் எப்படிலாம் அனுப்பிச்சிருக்கிறோம், அது எல்லாமே டெலீட் ஆகாம தான் இருக்கும். அதுக்கான ஒரு பர்டிகுலர் டைம் லைன் இருக்கு, அந்த டைம் லைனை வாட்ஸ்அப் சொல்லலை இது வரைக்குமே. ஓகேங்களா, இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன், சரி இந்த நியூ ப்ரைவசி பாலிசிக்கு அப்புறம் நான் வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டாலோ இல்லை டெலிட் மை நம்பரோ போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே என்னுடைய ஒட்டுமொத்த டேட்டாவும் வாட்ஸ்அப் டேட்டா பேஸ்லேருந்து எரேஸ் ஆகிடாது, கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரில் நாட் ஆக்டிவ்னு போட்டு என்னுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை அதை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. சரி, எவ்வளோ நாளைக்கு அந்த டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி, அதுக்கான பதில் கிடையாது. Should we switch to Telegram or Signal? ஸோ இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்லேருந்து டெலகிராம் சிக்னலுக்கு நம்ம மாறணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப், டெலகிராம், சிக்னல் இந்த 3 மெசஞ்சர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் தான். எவ்ரி திங் சிக்னலில் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் டெலகிராம் கொஞ்சம் குவைட் பாப்புலர். மோஸ்ட்லி டெலகிராம் வந்து இந்தியாவில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிலிம் ஷேரிங்க்கு மட்டும்தான். ஓகேங்களா, படத்தை டவுன்லோட் பண்ணுறது, அனுப்புறது,
அதுக்காக மட்டுமே டெலகிராமை யூஸ் பண்ணப்படுது. இப்போ சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கு, சாட் பேக்கப் இருக்கு, ஸ்க்ரீன் செக்யூரிட்டி இருக்கு, குரூப் சாட் செக்யூரிட்டி இருக்கு, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் மெசேஜஸ் இருக்கு, வாய்ஸ், வீடியோ கால்ஸ், ஷேர் ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வாட்ஸ்அப்பில் என்னென்ன பண்ணுறோமோ அத்தனையும் சிக்னலில் இருக்கு. ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வந்து என் டு என்கிரிப்ஷன் கிடையவே கிடையாது, கம்ப்ளீட்டாக கிடையாது. சாட் பேக்கப் வந்து தேர்ட் பார்ட்டி பேக்கப் தான் இருக்கு, ஸ்க்ரீன் செக்யூரிட்டி கிடையாது, குரூப் சாட் செக்யூரிட்டி கிடையாது, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் மெசேஜஸ் கிடையாது வாட்ஸ்அப்பில். டெலகிராமில் பார்த்தோன்னா இல்லாதது ஸ்க்ரீன் செக்யூரிட்டி வந்து ஸ்க்ரீன் சாட்ஸ்க்கு மட்டும் இருக்கு, சீக்ரெட் சாட்ஸ்க்கு மட்டும் இருக்கு. ஸ்க்ரீன் செக்யூரிட்டி வந்து சீக்ரெட் சாட்ஸ்க்கு மட்டும் இருக்கு. செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் மெசேஜஸ் சீக்ரெட் சாட்ஸ் கிட்ட. டெலகிராமில் இல்லாதது என்னன்னா குரூப் சாட் செக்யூரிட்டி கிடையாது. அதே மாதிரி வாய்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ் வந்து சீக்கிரமாக வரும். வாய்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இருக்கிறதுலே எல்லா இடத்துலையுமே ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜர் ஆப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்னல் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனால் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் லாஸ்ட்டில் அதுதான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ டெலகிராம் ஓரளவுக்கு இந்தியாவில் கொஞ்சம் பாப்புலர். இட்ஸ் ஆல்ரெடி குவைட் பாப்புலர் இன் இந்தியா அண்ட் கேன் பி அ பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வாட்ஸ்அப். அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. வாட்ஸ்அப்பை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆப் இருக்கா அப்படிங்கிறது நான் இன்னும் நம்பலை. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஆச்சு. மொபைல்னா வாட்ஸ்அப் இருக்கா ஃபர்ஸ்ட் அதை தான் கேட்பாங்க. மொபைல் வாட்ஸ்அப் இருக்கா, வாட்ஸ்அப்புக்கு நான் மெசேஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளால ஒன்றுமே இப்போக்கி பண்ண முடியாது, அதுதான் உண்மையும். ஆஸ் ஆஃப் நோ வி கேனாட் டூ எனிதிங். ஸோ ஒன்லி கவர்மெண்ட் ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது இன்டர்ஃபியர் பண்ணால் மட்டுமே இந்த ப்ரைவசியோட எண்டு நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பொருளுக்கு வந்து நம்ம விலை தரல அப்படின்னா நாம தான் அந்த விலை. ஓகேங்களா? ஒரு பொருளுக்கு வந்து விலை தரல அப்படின்னா ஒன்று நாம தான் அது விலை, இல்லை நாம தான் அந்த பொருளாவே மாறிடுவோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறது. அண்டர்லைனிங் கான்செப்ட் அதுதான். இஃப் யூ பே, ஆனால் வாட்ஸ்அப் வந்து பேயிங் ஆப்பாகவே இல்லை. அது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் அது அப்படி தான். ஸோ வாட்ஸ்அப்போட இந்த நியூ பாலிசி வந்து டேட்டாவை வந்து எப்படியெல்லாம் ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே இன்னும் புதுசாக வரும். வாட்ஸ்அப் வந்து நம்மளோட டேட்டாவை எடுக்கிறதுங்கிறது அப்பாற்பட்டது. அவன் சொல்லிட்டான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்லாமலே நிறையா இல்லீகல் ஹேக்கர்ஸ் இப்போ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ வாட்ஸ்அப்பே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பண்ணிட்டு பழி வாட்ஸ்அப் தான் எடுத்ததுன்ற மாதிரியும் சினாரியோ வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எது வேணா நடக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் இஸ் நோ லாங்கர் த பிரைவசி ஃபோக்கஸ்டு மெசேஜிங் ஆப். அது தெள்ள தெளிவாக முடிவாயிடுச்சு. ஏன்னா பிப்ரவரி 8ன்னு சொன்னது வந்து அவங்க ரிப்பீல் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை. ஒருவேளை இன்னும் எந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்போஸ் வரலையா அப்படிங்கிறதும் தெரியல. இன்கேஸ் கவர்மெண்ட் ஒவ்வொரு சில கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணாங்கன்னா எதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வாட்ஸ்அப்பு மீறி ஒரு ஆப் வந்து வெளியே வந்துட முடியுமா அப்படிங்கிறது இந்தியாவில் இட்ஸ் கொஸ்டின் மார்க். இப்போ நிறைய பேர் அப்டேட் என்னன்னே தெரியாமல் டிக் பண்ணி அப்டேட் ஆனவங்க கூட இந்தியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குதா, நம்ம டேட்டாவெல்லாம் ஃபேஸ்புக்கில் கொண்டு போய் இதெல்லாம் இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. ஸோ அந்த இரும்பு திரைப்படத்தில் வந்து சொல்லுவாங்க, ஜெராக்ஸ் எடுக்கிறப்ப இந்த ஷீட்டை கொண்டு போய் நான் ஒரு கால் சென்டரில் தந்துடுவேன், அந்த கால் சென்டர் அதை எங்களுக்கு காசு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேம் கான்செப்ட் லையிங் ஹியர். நீ வாட்ஸ்அப்பில் எதை பற்றி ஷேர் பண்ணுறியோ அதை வந்து சர்வே எடுத்து அதை உன் ஃபேஸ்புக் பேஜில் போட்டு அதில் ஆடை கிரியேட் பண்ணி அந்த ஆடுக்கு காசு வாங்குறாங்க வாட்ஸ்அப். இதுதான் நியூ பிரைவசி பாலிசி. ஸோ லா வந்து ஏதாவது பண்ணுமா, சைனீஸ் ஆப்பை பேன் பண்ண மாதிரி இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ நிறையா பேர் நேத்திக்கிட்டு என்டிடிவியில் கேட்ட கேள்வியும் அதுதான். ஆனால் அப்படி உடனே ஏதாவது ஒரு லா போட்டு பண்ண முடியுமா ஒரு வாட்ஸ்அப், அதுவும் இவ்வளோ பில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு வாட்ஸ்அப்பை
ஒரு சிங்கிள் கண்ட்ரி பேன் பண்றதுனால ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிறதும் தெரியல. With this, I'm coming to an end for this video session. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் போடுற நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிஃபிகேஷன்ஸோட நீங்க பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்.